கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் டுடே. நாளைக்கு என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பம்பர் தாங்க. எல்லாருமே எதிர்பார்த்துக்கிருந்த ஒரு பம்பருக்கான ஒரு லாட்டரி, நியூ இயர் பம்பர் லாட்டரி 05/2/2025 ஒரு சிறப்பான ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ஸிங்கை நோக்கி தான் நம்ம சேனல் போயிட்டுருக்குன்றதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். இங்கே நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் கேஎல் டைமண்ட் பேக்கில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஒரு லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், ஏன் ஜாயின் பண்ணுன்றதையும் சொல்கிறேன். மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா, பம்பருக்கான லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி ரிசல்ட்டை ரிவீல் பண்ணிடுவோம். வெல்கம் டு மை சேனல் கேரளா லாட்டரி கெஸ்ஸிங். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோவில் வரக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் மெம்பர்ஷிப்பில் வரக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்கும் மேட்ச் பண்ணி விளாட முடியும், ஓகேங்களா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம், ஓகேங்களா? இதில் பார்த்துக்கிட்டோம்னா நம்ம 3 டிஜிட் பாக்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா? ரிசல்ட்டு பார்த்துக்கிட்டோம்னா 092. நம்ம கொடுத்தது பார்த்துக்கிட்டோம்னா 052 கொடுத்துருக்கோம், 492 கொடுத்துருக்கோம். அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா எல்லாமே கொஞ்சம் ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிருக்கு. அதாவது 09க்கு 08 கொடுத்துருக்கோம், ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா கொஞ்சம் அது போக அந்த ஏ போர்டு ஃபாலோயிங்கில் இருந்த 0 பாஸ், ஓகேங்களா? பி போர்டில் 9 எடுக்கிறதுக்கு போல் சி போர்டில் 9 மாற்றி எடுத்துட்டோம், ஓகேங்களா? ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சம் இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அது இதுதான், ஓகேங்களா? அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா ஆல் போர்டு தான். ஆல் போர்டு எப்பயும் போல் தான். ஆல் போர்டில் மெம்பர்ஷிப்பில் 9 பாஸு, வீடியோவில் 0 பாஸு, அதாவது ஏபி பாஸு, ஓகேங்களா? ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஹைலைட்டாக வர்றதுக்கு சான்சஸ் அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் தான். இப்போ நம்ம பார்க்க போகிறது 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம், ஓகேங்களா? பம்பர் லாட்டரிக்குரிய ஒரு 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங் நாளைக்கு எப்பயும் போல தான். நம்மளுக்கு நாளைக்கு லைவ் 2 மணிக்கெலாம் வந்துடும். குழுக்கள் 2 மணிக்கெல்லாம் முடிஞ்சிடும், ஓகேங்களா? லைவே நம்ம லாட்டரியில் லைவே போடுறாங்களே ரிசல்ட்டு, அதுவே 2 மணிக்கெல்லாம் முடிஞ்சிடும். அதனால் எல்லாருமே 2 மணிக்கு ஆன்லைன் வந்துடுங்க, ஓகேங்களா? இப்போ நம்ம பம்பர் லாட்டரிக்குரிய ஒரு 3 டிஜிட்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 697. 697. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 697-745, ஓகேங்களா? 697-745 அதுக்கடுத்து வர்றதுக்கு சான்சஸ் இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம். அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 014 169, ஓகேங்களா? 169. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 524. இது நம்ம இந்த ரிசல்ட் பார்த்துக்கிட்டோம் நம்ம மன்சூன் பம்பரில் அடித்த ஒரு ரிசல்ட்டு. ஏன்னா அதே 524க்கு சான்சஸ் இருக்குது, அதனால தான் அந்த நம்பர் எடுத்திருக்கோம். ஏன்னா இது ஃபெஸ்டிவல் பம்பர் கிடையாது, நியூ இயர் பம்பர், ஓகேங்களா? ஏன்னா பம்பர்லேயே நிறைய பம்பர் இருக்குது. திருவோணம் இருக்குது, மன்சூன் இருக்குது, சம்மர் பம்பர் இருக்குது, எக்ஸ்பிரஸ் பம்பர், பூஜா பம்பர், இந்த மாதிரி நிறையா இருக்குது. இது நியூ இயர் பம்பர், ஓகேங்களா? நியூ இயருக்கான ஒரு பம்பர், தமிழ் ஃபெஸ்டிவலுக்குரிய, அதாவது நியூ இயர் ஃபெஸ்டிவலுக்குரிய ஒரு பம்பர் தான், ஓகேங்களா? 524. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 769, ஓகேங்களா? எதுக்கும் நீங்கள் ஒரு சின்ன ஒரு குறிக்கோள், ஓகேங்களா? இதை சொல்லி முடிச்சுட்டு அதுக்கு பிறகு அந்த பாயிண்ட்டுக்கு வரேன், ஓகேங்களா? 697-745-169-524-769. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய அதிகபட்சமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க, ஓகேங்களா?
நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 3 டிஜிட் தான், பாக்ஸ் கிடையாது. 3 டிஜிட்டே தான். சாரி, 002 999 செட்டே போட்டுங்க. ஏன்னா லாஸ்ட்டு செட்டுக்குரிய ரிசல்ட் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா 222 தான். ஓகேங்களா? அதனால் எதுக்கும் ஒரு செட்டை போட்டுங்க, ஒரு 10 டிக்கெட்டு போட்டுக்குங்க. 002 999 இப்படி போட்டுக்குங்க. மினிமம் டபுள்ஸாவது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அதனால தான் சொல்கிறேன். ஓகேங்களா? பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஏபி ஏசி பிசி தான். ஓகேங்களா? நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஏபி ஏசி பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங் தான். ஓகேங்களா? இப்போ வாங்க போயிடுவோம். ஃபஸ்ட்டு நம்பர் 6907. ஓகேங்களா? 53. ஓகேங்களா? 53. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 83. ஓகேங்களா? 83 0 0. ஓகேங்களா? 0 0 41. ஓகேங்களா? 41 73 37. ஓகேங்களா? ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அது இதுதான். பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. நம்மளுடைய பம்பர் லாட்டரிக்குரிய ஒரு ஏபி ஏசி பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் அதிகபட்சம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் 6907 53 8 3 0 0 4 1 7 3 3 7. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய அதிகபட்சமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நம்ம கெஸ்ஸிங் உங்கள் கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆகுதான்னு பார்த்து அது எந்த நம்பர்னு லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா நம்மளுடைய எப்பயும் போல் தனிப்பட்ட முறையில் கொடுக்கக்கூடிய ஒரு 3 டிஜிட் பார்த்துக்கிட்டோம்னா 229 524. அவ்வளோக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அது இதுதான். பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. 2 2 9 5 2 4. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் ஏ போர்டு 0 நம்மளுக்கு பாஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? அடுத்து பெண்டிங் இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 3. பி போர்டை பொறுத்தளவு நமக்கு என்ன நம்பர் இறங்கும்னு பார்த்துக்கிட்டோம்னா 1 இல்லைன்னா 6. ஓகேங்களா? சி போர்டை பொறுத்தளவு 7 இல்லைன்னா 1. ஓகேங்களா? ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு நம்பர் தான். 0 இல்லைன்னா 3, 1 இல்லைன்னா 6, 7 இல்லைன்னா 1. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய அதிகபட்சமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. 0 இல்லைன்னா 3, 1 இல்லைன்னா 6, 7 இல்லைன்னா 1. ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் தான். ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் நம்ம அதிகபட்சமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பரை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதில் பார்த்துக்கிட்டோம்னா 1 3 1 3 5 அவ்வளோதான். ஓகேங்களா? இந்த நம்பர் 135 கூட உங்களுக்கு 3 டிஜிட் பாக்ஸ் நீங்கள் லாரோட இருந்தீங்கன்னா இதை பாக்ஸாக கூட போட்டுங்க.
135 ஓகேங்களா. பார்த்து கவனமாக லிமிட் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு இன்றைய ஈஸிங் எல்லாத்தையும் கவர் பண்ணியாச்சு. மீண்டும் நாளை ரிசல்ட் ரிவ்யூவில் மீண்டும் சந்திப்போம். யாருக்காவது இந்த கேஎல் இந்த டியர் நீங்கள் எதாவது போடுறவங்களா இருந்தீங்கன்னா ஆஃபர் எதாவது வேணும்னு கேளுங்க. கூடிய சீக்கிரத்தில் நம்ம அப்லோட் பண்ணிடுவோம் ஓகேங்களா. டிஸ்க்ளைமர் ஜஸ்ட் ஃபார் ஈஸிங், நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கே விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பது யூடியூப் சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். டிஸ்க்ளைமர், திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ் ஒன்லி. இந்த வீடியோ முற்றிலும் பொழுதுபோக்கிற்கான மற்றும் கணிப்புகளுக்கு உண்டான ஒரு வீடியோவாகும். இதை கருத்தில் கொண்டு கவனமாக விளையாடவும். கேரள லாட்டரி கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம்.